ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அர்ஜுன், நேரம் ஆகுதுலாம் என்னமா ரெடியாவே இல்லையா? இல்ல அர்ஜுன், நான் சுடிதாரே போட்டுக்கவா? ஏன் நான் கூப்பிட்டதான் வரேன்னு சொல்லிட்டேன். அப்படி பார்த்தா தோத்தது நீங்க தான். நைட்டு உங்களுக்கு தான் நான் சாரி கட்டி விட போறேன்னு சொல்ல வரியா? பிறகு அத்தைங்க 2 பேரும் சர்ச்சுக்கு போயிருக்காவலாம். பிரேயர் முடிச்சிட்டு வர்றதுக்கு 8 மணி ஆகுமா? 2 அத்தைங்களுக்கும் ஃபோன் பண்ணேன், மாமா தான் அட்டன் பண்ணாவ. வரதுக்கு எப்படியும் லேட் ஆயிரும் தோணுது. அதான் நான் சுடிதாரே போட்டுக்கவா? என்ன கூட வரேன். மொத ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போறோம். சாரி கட்டிக்கிட்டு வந்தா நல்லா இருக்கும். பிறகு உனக்கு விருப்பம். இல்ல, எனக்கு ஒழுங்கா கட்ட தெரியாது. நான் வேணா ரோசவியில வர சொல்லட்டா? அவைய அழகா கட்டி விடுவாவ. காமெடி பண்றீங்களா? ரோஸ் பாட்டிய வர சொல்லுங்க. பாட்டி அவியலுக்கு கட்டிய மாதிரி தான் எனக்கு கட்டி விடுவாவ. அப்படியே உங்க கூட என்னைய வெளியே கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. பாட்டிய வர சொல்லுங்க. என்ன? சரி, எதையாவது பண்ணு. சுடிதாரே போட்டுக்கான். ஸ்மிருதி கார்த்திகையும் கூப்பிட்டுருக்கான். வரானா என்னன்னு தெரியல. வந்தானா பவியன் கூட்டிட்டு வந்தானா நல்லா இருக்கும். சரி, நீ ரெடியாக, நான் அவனுக்கு போன் பண்ணிட்டு வந்துறியேன். என்னடா இது அதிசயமா இருக்கு. பட்டுன்னு ஓகேன்னு சொல்லிட்டாரு. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்காருல, அதான் அமைதியா போறாரு. பவியன் ஏன் வரீங்க தானே? கண்டே உன்னை பிளாக் லிஸ்ட்ல போடணும்னு நினைச்சிருந்தேன், மறந்துட்டேன். நீ போனவை உன் நம்பரை பிளாக்ல போட்டுட்ட. ஏய், 6 தோழன்டா. மொன்னம் கட்டி ஏடா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கலாம். நேத்து நீ பண்ணி வச்ச வேலையால இன்னைக்கு எனக்கு நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னடா நல்ல காரியம் பண்ணேன்? நல்ல காரியமா? உனக்கிட்ட கேட்டேனா? புடவை நான் யாருக்கு எடுத்து வச்சா உனக்கு என்னடா? நான் புடவை எடுத்து என் பொண்டாட்டிக்கு கொடுப்பேன், இல்லன்னா வேற ஏதாவது பொண்ணுங்களுக்கு கொடுப்பேன். உனக்கு என்ன? இப்ப அவளை எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு கூட தெரியல. ஓ, அப்பனா நீ புடவைய பவிக்கு தான் எடுத்தியா? ஏன் உனக்கு தெரியாதா? டீம்ல வேலை பார்த்தா ஒரு பொண்ணுக்கு பிறந்தனால அந்த பொண்ணுக்காண்டி எடுக்க வந்திருக்கேன்னு சொன்னேன். அதாட கேக்கை, நான் என் பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுத்தா என்ன, டீம்ல வேலை பார்க்க பிள்ளைக்கு எடுத்து கொடுத்தா என்ன? நீ ஏன்டா தேவையில்லாத வேலை பார்த்த? இப்ப பாரு, மூச்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுக்குன்னு கூட எனக்கு தெரியல. சமாதானப்படுத்த போறியா? என்னமோ 1.5 வாரத்துல உன்னை விட்டுட்டு அவ போறா. எங்க போறா? அதான்டா உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருமே. 1.5 வாரத்துல டிவோர்ஸ் ஆக போகுது. அவளை நீ எதுக்குலாம் சமாதானப்படுத்தணும்? இங்க பாரு, எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தான். இப்பல இருந்து சாக போறது வரைக்கும் ஒரு பொண்டாட்டி தான். அவளே கோவப்பட்டாள்னா நான் சமாதானப்படுத்த மாட்டேன். உங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, நீ எதுக்குலாம் அவளை சமாதானப்படுத்தணும்? ஃப்ரீயா விடு. ஏண்டா என் நிலைமையை பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா? நீ இப்ப பண்ணி வச்சக்கண்டே என் வாழ்க்கையில ஒரு சூனியம். இதே மாதிரி சூழ்நிலை ஒரு நாள் எனக்கு வரும். நீ இன்னைக்கு பண்ண மாதிரியே உன் பொண்டாட்டிக்கிட்டே ஏத்தி விடுறேன். நீ ஏத்தி விட்டதை என்னைய புரிஞ்சுக்காம அவ என்னைய விட்டுட்டு போறான்னு வச்சுக்கான். சரிதான் போடின்னு விட்டுருவேன். ஒரு பொண்டாட்டி மட்டும் வச்சிருக்கே, நானே சரிதான் போடின்னு விட்டுருவேன். நீ ஏன்டா கவலைப்படுற? டேய், நீ எனக்கிட்ட வாங்கி கேட்டுட்டு போற பாத்துக்கா. சரி விடு, பவி வரலாம். நீ பண்ணி வச்ச வேலைக்கு நான் எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு கூட தெரியல. இதுல இருந்து உனக்கு ஏதாவது தோணுதா? ஆமாண்டா, உன்னை அப்படியே குழி தோண்டி புதைச்சிடலாம் போல தோணுது. கார்த்திக், இதுல இருந்து என்ன தோணுது தெரியுமா? சொல்லி தோல. எந்த காலத்திலயும் எக்காரணத்தை கொண்ட டாக்டருங்க கிட்ட மட்டும் உண்மையை மறைச்சிடப்படாது. அப்படி மறைச்சிட்டா உன் உடம்புக்கு தாண்டா கேடு. புரிஞ்சா மச்சான்? எனக்கு தெரியும்டா, உனக்கிட்ட நான் மறைச்சிட்டேன் கண்டியா. அதுக்கு நீ வச்ச ஆப்புதான் இது. புரிஞ்சா சரிதான். சரிடா, கேக் வெட்டதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்துரு. எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி பவிய கூட்டிட்டு வா. நான் எதுக்கு கன்வின்ஸ் பண்ணனா? உனக்கு ஒரு பொண்டாட்டி, நீயே கன்வின்ஸ் பண்ண மாட்டேன். டேய் வைடா, ரொம்ப நடிச்சிருவான். பிறத்தாலேயே போனா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். ஸ்மிருதி அர்ஜுனுக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா ஸ்மிருதியோட ஹஸ்பண்ட் நம்மளுக்கிட்டே நல்லா பேசுவாரு. போகாம இருந்தாலும் சரியா வராது. இவளை வேற கூட்டிட்டு வர சொல்லியிருந்தாலே எப்படி கன்வின்ஸ் பண்ணியது? ஐடியா என்னமா ரெடியா இல்லையா? நீ சுடிதார் தானே போட போறேன்னு சொன்னா, புடவை எடுத்து வச்சிருக்கா. 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது, என்னமா ரெடி ஆகாம நிக்குதியா? ஒரு சுடிதார் எடுத்து போடுறதுக்கு எவ்வளவு நேரம் தான் உனக்கு வேணாம்? இல்ல அர்ஜுன், நான் சாரா ரூமுக்கு போயிட்டு வந்துறேன். சாரா ரூமுக்கு போறியா? ஏன்? இல்ல, நீங்க சுடிதார் போடுறதுக்கு சொல்லிட்டியா? முதல்ல உங்களுக்கு கூட வெளியே வரேன். எப்படியும் பாக்கியவியெல்லாம் அததான் கேப்பாவ. ஏமா சாரி கட்டிக்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு. அதுவும் இப்ப எல்லாம் எங்க உங்க கூட வந்தாலும் அதை தான் கேட்காவ. கண்டிப்பா அங்க போனதுக்கு பிறவன் யாராவது கேட்பாவ. கேட்ட உடனே நீங்க டென்ஷன் ஆவியா? புரிஞ்சா சரிதான். நீங்க வேற இன்னைக்கு ஹாப்பியா இருக்கதா சொல்லிட்டு இருக்குவியா? யாராவது ஒருத்தங்க சொன்னாலே கோவப்படுவியா? தேவையில்லாம என்னத்துக்கு உங்க மூட ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு. சாராவ நானும் ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து சாராவ நானும் ஒண்ணு சேர்ந்து எப்படியாவது கட்டிடுவான். எப்படி எப்படி சாராவன் ஏன் ஒண்ணு சேர்ந்து கேட்டிருவீங்களா? 2026 பெரிய காமெடி இது தாண்டி. ஹலோ ஹலோ
ஹலோ, இப்ப எதுக்கு பேஞ்சிருக்கிறியா? நீ கூட்டு சேர்க்கணும்னு நினைச்சது வரைக்கும் சரிதான். ஆனா சாராவை கூட்டு சேர்க்கணும்னு நினைச்ச கண்டியா? கூட்டு சேர்க்கணும்னு தெரிஞ்ச உனக்கு யார கூட்டு சேர்க்கணும்னு தெரியாம போச்சு கண்டியா? நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து கட்டிடுவோம். அவ கூட சாம்பார் ஒன்னா சேர்ந்து வச்சிருப்பேன். அதே மாதிரி ஒன்னா சேர்ந்து சாரி கட்டிடலாம்னு நினைச்சியா? நாங்க 2 பேரும் ஒரு ஆள் பிடிக்கச்சுல ஒரு ஆள் கட்டுவோம். ஓ, ஒரு ஆள் பிடிக்கச்சுல ஒரு ஆள் கட்டுவியா? இப்ப எதுக்கு பல்ல காட்டுதியா? அம்மா, தெரியாம தான் கேட்க. நீ இது வரைக்கும் எத்தனை தடவை புடவை கட்டியிருப்பேன்? எப்படியோ 10 தடவை கிட்ட கட்டியிருப்பேன் காலேஜ்ல. அது பிறகு ஃபங்க்ஷன் நேரம். 10 தடவை கட்டின உனக்கே என்னமோ சொல்ல போல கெட்டதுக்கு தெரியாது. என் தங்கச்சியை பத்தி நானே பெருமையா பேசப்படாதுதான். இருந்தாலும் சொல்ல கேட்டுக்கான். வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு அவ ஒரே ஒரு தடவை புடவை கட்டியிருக்கா. காலேஜ் படிக்க நேரம் அது கூட எனக்கு சாரி கட்ட இல்லைன்னா 1000 ரூபாய் ஃபைன் சொன்னதுனால 5 கட்டி விட்டான். அதுவும் வருஷங்கிறதுனால பயந்து போய் கட்டினான். அது பரவாயில்ல இருந்து ஃபைனை கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு இருப்பா. அவளை கூட்டு சேர்க்கணும்னு நினைச்ச கண்டியா? கூட்டு குழம்பு செய்யறதுக்கு ஒண்ணு சேர்த்தியா சரி, புடவை கெட்டதுக்கு அவளுக்கு கூட நீ ஒண்ணு சேர்ந்தேன்னு வச்சுக்கான். ஒரு மண்டைக்குள்ள இருக்கேத மறந்து போயிடும். மடக்கி வச்சு இதுல எது புடவை எது வேஸ்டின்னு கேட்டாலே அவளுக்கு தெரியாது. அவளுக்கு நீ பெட்டர்னு உனக்கே தோணுதா? எல்லாம் சரிதான். நான் சுடிதாரே போட்டுக்கிட்டேன். ஆனா கண்டிப்பா யாராவது வந்து புருஷன் கூட முதல்ல வந்திருக்கேன், புருஷன் கூட வெளியே வந்திருக்கேன், ஒரு புடவை கட்டிக்கிட்டு வந்திருக்கலாம் இல்லமான்னு ஆரம்பிப்பாவ. அப்ப நீங்க கோவப்படக்கூடாது சொல்லிட்டேன். அதுக்கு வாய்ப்பு இல்லமா. யாரும் சொல்லாதது வரைக்கும் உனக்கு நல்லது. இப்ப நான் என்னதான் பண்ணியது? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைனா? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைனா? உனக்கு ஓகேனா நானே கட்டி விடலாம். நீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நான் போய் அத்தையை கூப்பிடுறேன். எந்த பொத்தையை கூப்பிட போற? பொத்தையா? அத்தையை கூப்பிட போறேன், உங்க சித்திய. அவிய கொஞ்சம் கட்டி விடுவாவேலாம். 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்துக்கா. 1 லிட்டர் பெட்ரோலே எனக்கு தலைக்கு மேல ஊத்தி அப்படியே கொளுத்தி விட்டுரு. இல்ல அந்த அம்மாவை வச்சு நீ புடவை கட்டியதுக்கு என்ன மேல 1 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திரு. அது பிறகு நீ எந்தாலையும் போ. யாராவது கேட்டாவல்னா நான் கண்டிப்பா கோவப்படத்தான் செய்வேன். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா நானே கட்டி விடலாம். உங்களுக்கு நிஜமாவே சாரி கட்டதுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே, நல்லாவே தெரியுமே. அம்மா, எப்படி கத்துக்கிட்டியா? அது நான் எல்லாம் எத்தனை பொண்ணுங்களுக்கு கட்டி விட்டுருக்கேன். பொண்ணுங்களுக்கா? ஆமா. ஜெசிகாக்கு புடவை கட்டதுக்கு தெரியுமே, நீங்க தான் கத்து கொடுத்தீங்களா? நான் கட்டிக்க போற பொண்ணை தவிர எவன் மேலையும் என் சுண்டு வரல் கூட படப்படாதுங்கிற கொள்கையோட வாழ்ந்த வேண்டிதான். ஓஹோ, உனக்கு தான் தெரியுமே. நீ கூட ஒரு தடவை நல்லா வாங்கி கட்டியிருக்கல. அது இருக்கட்டும். எப்பல இருந்து எப்படி உங்களுக்கு கட்டதுக்கு தெரியும்? நீ காரியக்காரி தாண்டி. இந்த நேரத்துல எப்ப எதை கேட்கணும்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க கண்டியா? எப்படி தெரியும்? இதெல்லாம் ஒரு சந்தேகமா? காலேஜ் படிக்கச்சுல எத்தனையோ ஸ்கிட், மிமிக்ரி, காலேஜ் டே, ஹாஸ்டல் டே, என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் ஐயாவோட ஆட்டம் அங்க இருக்கும். ஓ, ப்ரோக்ராம்காக கத்துக்கிட்டாதான். பாட்டி கட்டுற மாதிரி சுத்தி வைப்பியலோ? ஹலோ, நம்ம கட்டுற ஸ்டைலே தனி ஸ்டைல இருக்கும். என்ன கட்டிக்கலாமா? ஐ மீன் கட்டி விடவான்னு கேட்டேன். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். அப்ப சரி விடு, நீ சுடிதாரே போட்டுக்கா. ஆனா யாராவது கேட்டாவல்னா நான் கோவப்படுவேன். அதுவும் நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்க நேரத்துல கோவப்பட்டு உன்னைய கூட்டிட்டு போடாதுன்னு சொல்லிட்டு தான் உனக்கிட்ட சாஃப்டா கேட்டேன். நீயும் சரின்னு சொல்லிட்ட. எப்படியோ உன்னைய நான் கூட்டிட்டு போயிருப்பேன் தான். ஆனா திட்டி கூட்டிட்டு போயிருப்பேன். இது என்ன, திட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல ஜெயிச்சது கூட நான் தான். சரி, நீங்க கண்ணை மூடுங்க. என்னது கண்ணை மூடணுமா? நீங்க கண்ணை மூடிக்கிட்டு சாரி கட்டி விட்டியால்னா ஓகே தான். ஏண்டி மூளை கட்டவளை, கூறு கட்டவளை, கண்ணை மூடிக்கிட்டு பெர்ஃபெக்ட்டா எப்படி கட்ட முடியும்? உங்க அப்பனால தான் முடியும். மூளை கட்டவா. அது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வருமோ அந்த அளவுக்கு போதும். என்னது? கண்ணை மூடிக்கிட்டு நீங்க கட்டி விடியது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வருமோ அந்த அளவுக்கு போதும். அதாண்டி, கண்ணை மூடிட்டு உங்க அப்பனால தான் உங்க அம்மாக்கு கட்டி விட முடியும். இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம எங்க அப்பாவை எங்க அம்மாவை எல்லாம் இழுக்குதியா? பியாச்சு நம்ம 2 பேருக்கு உள்ளாடியும் தானே. நான் எப்பயாவது உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க சித்தி எல்லாரும் இழுத்தானா? தேவையில்லாம என்ன வீட்டுல உள்ள வேலையெல்லாம் இழுக்கிய வேலையை வச்சுக்கிடாதுக்கா. கூறு கட்டவளை, நீ சொல்லியதை கேட்கச்சுல அப்படிதான் பேச தோணுது. கண்ணை மூடிக்கிட்டு கட்டி விடுதியால்னா சரி ஓகே. சரி, தொலைக்கிறேன் அப்படியே. ஷூர். ஆனா ஒரு கண்டிஷன். தேவைப்படிய நேரம் கண்ணை திறந்து பாப்பேன். அப்படியெல்லாம் பார்க்கப்படாது. இல்ல, இது வரைக்கும் நான் இந்த பொண்ணுக்கு சாரி கட்டி விட்டது இல்ல. இதான் முத தடவை. ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் கண்டியா? அதான் தேவைப்படிய நேரம் கண்ணை திறந்து பாப்பேன். தேவைப்படத்துலயும் கண்ணை திறந்து பார்க்கப்படாது. ஒன்ன பார்க்க மாட்டேன்டி, சாரியை தான் பாப்பேன். அது என் உடம்புல தானே இருக்கும். அப்ப சீச்சி நிறுத்து. மூடியே வச்சுட்டு கட்டி தொலைக்கிறேன். அது பிறகு தேவைக்கும் கண்ணை திறக்கப்படாது. ஆனா ஒன்னடி, ஒன்னிய மாதிரி ஒரு மூளை கட்டவளை நான் இந்த உலகத்திலே பார்த்ததில்ல. நிலைமை. தேங்க்யூ சோ மச். எதுக்கோ? இப்ப என்னைய புகழ்ந்து தள்ளினியலை, என்னைய மாதிரி ஒரு பொண்ணை எங்கேயும் பாத்துக்க முடியாது அப்படின்னு. வந்து தொல்லை கண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். எங்க போறா? தியா, ஏன் இருங்க ஒரு என்ன நிமிஷம். பண்ற? அட இருங்கன்னு சொல்லியேலாம்.
ஏ பைத்தியக்காரி பைத்தியக்காரி. இருங்க அர்ஜுன். ஏடி இது எத்தனை? கண்ணை கட்டி வச்சுட்டு இது எத்தனைன்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது ஓட்ட வழியா தெரியுதான்னு பாக்கேன், செக் பண்ணியேன். அவ்வளவு ஒண்ணு எனக்கு சோபடிச்சாம விட மாட்டேன் பாத்துக்கா. இது எத்தனைன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன். 2. சரி ஓகே. இங்க பாருங்கங்க, நீங்க கட்ட மட்டும் அவுக்கப்படாத, நான் இப்பயே சொல்லிட்டேன். ஏன்டி இப்படி கொடுமைப்படுத்தா என்ன? தேவைப்படிய நேரம் நீங்க கண்ணை திறந்து பாத்துட்டீங்களா? இதுன்னா கட்டில கை வைக்கிறதுக்கு நான் தடுத்துருவேன்ல. ரொம்ப விவரம் தான். இருங்க, நான் ரெடி ஆயிடுறேன். இப்படி ஒரு புண்ணாக்கு மண்டக்காரியா எங்கேயும் பார்த்தது இல்ல நான். இருடி, இன்னைக்கு உனக்கு பாட்டிக்கு கட்டி விட்ட மாதிரி கட்டி விடியண்டி. என்ன மேல நம்பிக்கை இல்லாம கண்ணைய கட்டி விட்டுருக்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேக்குது. கண்ணை கட்டி விட்டதுனால பாட்டிமார்களுக்கு கட்டி விடிய மாதிரி கட்டி விடியதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க கூட நீங்க தானே கூட்டிட்டு போறியா? நான் ரெடி, கட்டி விடுங்க. எனக்குன்னே வந்து சேர்ந்துருக்கு பாரு. இங்க பாரு, நல்லா கவனிச்சுக்கா. இனிமே சாரி கட்டதுக்கு அத்தைங்களை கூட்டிட்டு வாங்க, உங்க சொந்த கரவியில கூட்டிட்டு வாங்க, அவியல கூப்பிடுங்க இவியல கூப்பிடுங்கன்னு சொல்லிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. அதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. தியா நல்லா பாத்துக்க. இனிமே எப்ப புடவை கட்டணாலும் நீ தான் கட்டணும். உங்களுக்கு பொண்ணுங்க விஷயத்தையெல்லாம் கத்து தெரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல. ஆமா, ஆனா ஊருக்கு நல்லவரு. என்ன குண்டச்சி, ஊருக்கு நல்லவனாம பொண்டாட்டிக்கு கெட்டவனாம இருக்கிறதுல தப்பு இல்லையே. அர்ஜுன், ரைட்டு, அப்போ புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி லூஸ் டாக்கெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஏற்கனவே கண்ணை கட்டி விட்டுருக்கேன், இனிமே வாயும் கட்டி விட்டாலும் விட்டுருவேன். உனக்கு ரோஸ் அவிய கட்டியிருக்காவ கண்டியா, அதே போல இன்னைக்கு சாரி கட்டி விடியே. எனக்கு என்ன வந்துச்சு, உங்க கூட தானே வர போறேன். யாருக்கு அசிங்கம்? இங்க பாரதியா, ஒழுங்கா கவனிச்சுக்கா. இனிமே உனக்கு சாரி கட்டி விடுறதுக்காண்டி இந்த ரூம்குள்ள யாரையும் வர விட மாட்டேன். வேற ஆளும் உனக்கு சாரி கட்டி விடுறதுக்கு இந்த ரூம்க்கு வரது எனக்கு பிடிக்கல. அதனால ஒழுங்கா கவனிச்சுக்கா. இத சொருகிறதுக்கு முன்னாடி ஒரு நாட் போட்டேன்னு வச்சுக்கா, நீ நடக்கிறப்போ மிதிச்சா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. இனிமே கட்ட ஆரம்பிச்சிடலாம். நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிறாய். என்ன விசித்திரமோ மன்மதனே, நீ கலைஞனா? மன்மதனே, நீ கவிஞனா? மன்மதனே, நீ காதலனா? மன்மதனே, நீ காவலனா? என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியல. உன்னை கண்ட நொடியேனோ இன்னும் நகரல. உந்தன் ரசிகை நானும், உனக்கேன் புரியவில்லை. ஓகேயா? ம், இப்பயாவது கட்டா உத்தரவா? ம். எவ்வளவு டைட்டா கட்டி வச்சிருக்கான்னு பாரு. அதான் பாட்டிக்கு கட்டி விட்ட மாதிரி கட்டி முடிச்சிட்டியலை. பாட்டிக்கா, தள்ளு. வாவ், தியா சூப்பரா இருக்க. ஏண்டி இதுக்கு மேல எப்படி கட்ட முடியும்? பார்த்தலாம். ஹலோ, இங்க 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 பாரு. எப்படி கண்ணே கட்டி விட்டதுக்கு அப்புறமா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கட்டி இருக்கேன் கண்டியா? தரமடி. அதான் முன்னமே சொன்னனே, பொண்ணுங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலயும் பொண்ணுங்க விஷயத்திலயும் நீங்க அதி புத்திசாலின்னு சொல்லியிருக்கனே. நான் பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் தான். எனக்குள்ளே திறமையெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேன். எனக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க திறமை இத்தனை வருஷமா எனக்கு கூடாலே இந்த கார்த்திக்கே தெரியாது. ஐயா, இப்ப வந்த உனக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? நீங்க ஆர்டிஸ்ட் தானே, பேசாம டாக்டர் வேலையை விட்டுட்டு சாரி கட்டி விடுறதுக்கே போலாம். ஆஹா, எந்த வேலையும் குறைஞ்சது இல்ல. அதாங்க நான் உங்களை என்கரேஜ் பண்ணியேன். பரவாயில்ல, கண்ணை கட்டி விட்டதுக்கு அப்புறமா நல்லா தான் கட்டியிருக்கேன். ஆமாங்க, பொண்ணுங்க விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறிய கண்டியலாம். உங்களை நினைக்கச்சுல ரொம்ப பெருமையா இருக்கு. கொஞ்சம் கம்மியாவே பெருமைப்பட்டுக்கான். அதான் கட்டி விட்டுட்டியெல்லாம், இனிமே கிளம்பலாம். எல்லாம் ஓகே தான், என்னமோ குறையுதே. என்ன, எல்லாம் சரியாதான் இருக்கு. என்னமோ ஜுவல் எதுவுமே போடல கண்டியா. இப்ப பாரு எப்படி இந்த அழகை என்னமோ கொஞ்சம் அழகாக்கியன்னு மட்டும் பாரு. ஏங்க ஏங்க, இருடி வரேன். எது எல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் இந்த ஆளுக்கு பிடிக்கும். சாரி பைத்தியம், நகை பைத்தியம், பூ பைத்தியம், மூக்குத்தி பைத்தியம், என்னென்ன பைத்தியம் தெரியல. இதெல்லாம் போட்டதுக்கு பிறகு பாரு. கண்ணு, உன் அப்பன் கண்ணை கட்டி விடுடி. ஓட பாரு. கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். கட்டி விட்ட எனக்கு போட்டு விடறதுக்கும் தெரியும். தன்னம் தனியா அட கொள்ளையில தென்னமரம் கள்ளு இறக்கு அட போத வரும்பா
ஒத்தையிலதான் அட காய்ச்சிருக்கு நெல்லி மரம் கிள்ளி பறிச்சா அடி கண்ணீர் விழுமா வளமரம் பழுதிருக்கு பரத்தில செறிஞ்சிருக்கு சாஞ்சாலும் சாஞ்சு போடும் தாங்கி கொள்ளடா அலமரம் விழுதிருக்கு அடிக்கால பொழுதிருக்கு ஆசையில காத்திருக்கு ஒன்ன தொடத்தான் வடி 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 பிஞ்சு கேரட்டு வாங்கி தர லண்டை கருட்டு வட 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 உண்டை கேட்டு ஆடிப்பட்ட காலியாகும் ரெண்டு விக்கெட்டு எல்லாம் ஓகே, என்னமே ஏதோ ஒண்ணு குறையுது. இனிமேலாம் ஒன்றும் குறையலாம், இதுவே ஜாஸ்தி தான், போலாம். இருடி, முக்கியமா ஏதோ ஒண்ணு குறையுது. இனிமேலாம் ஒன்றும் குறையலன்னு சொல்லியலாம், போவோம். பூ வைக்கலாம், அதை வச்சுட்டா கம்ப்ளீட் ஆயிரும். எங்க இதுவே ஜாஸ்தி தான், பூவெல்லாம் இதுக்கு மேல வைக்காண்டாம். ஏண்டி, எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு பிறகு பேப்பரை கட்டாம கொடுத்தா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? என்ன லுக்கு? இத்தனோண்டு பூ வைக்கிறதுக்கு எங்க போய் எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சிருக்குதே கண்டியலா? இல்ல, இத்தனோண்டு பூ வைக்கிறதுக்கு எக்ஸாம் ஹால் வரைக்கும் போயிட்டு வந்திருக்குதே கண்டியலா? ஹெடிங் எழுதுறதுக்கு பிளாக் பென்னு, லைன் போடுறதுக்கு ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச், படம் வரையறதுக்கு பென்சில், அழகா நீட்டா 42 பக்கம் எழுதி முடிச்சதுக்கு பிறகு பேப்பரை கெட்டாம கொடுத்தா ஒரு பிரயோஜனம் இருக்குமா? முடியல. அதே போலதான் அழகா புடவை கட்டி ஜுவல்லெல்லாம் போட்டு தலையில அப்படியே அழகா பூ வைக்காம போனா நல்லா இருக்குமா? அதையும் வச்சாதான் அழகே. இப்ப என்ன, பூ வைக்கணும் அவ்வளவுதானே, இருங்க நானே வைக்கிறேன். இவ்வளவு பண்ண எனக்கு பூ வச்சு விட தெரியாதா? எப்ப சாமி, தெய்வமே, எனக்கு கொஞ்சம் வச்சாதான் பிடிக்கும். நீங்க வாங்கிட்டு வந்திருக்கிறது 10 பேருக்கு வைக்கலாம், நானே வைக்கிறேன். அழகா தான் இருக்கா, பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கா. நான் ரெடி. பெண்ணழகே உன்னிமைகள் தான், பெண்ணழகே அது கவிதை தான், பெண்ணழகே உன் காதலன் நான், என் அழகே உனக்காகவே நான் என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியல உன்னை கண்ட நொடி ஏனோ இன்னும் நகரல, உந்தன் ரசிகன் நானும் உனக்கேன் புரியவில்லை, எத்தனை பெண்களை கடந்து வந்தேன் எவளையும் பிடிக்கவில்லை, 20 வருடம் முனை போல் எவளும் என்னை மயக்கவில்லை, ஓ எத்தனை பெண்களை கடந்து வந்தேன் எவளையும் பிடிக்கவில்லை, 20 வருடம் முனை போல் எவளும் என்னை மயக்கவில்லை. சாரி, கிளம்பலாம்ல? எல்லாம் ஓகே தானே? சாதாரணமா கண்ணத்தை தொட்டாலே கம்பளி பூச்சி வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவா, உடனே அழ வேற செஞ்சிருவா. இன்னைக்கு புடவையே கட்டி விட்டுருக்கோம், அமைதியா நிக்கா. போலாம். போலாம் போலாம். அண்ணே கிளம்புவோமா? போலாம்டா. என்ன குட்டச்சி, போலாம் தானே? அண்ணே, என்ன சாரா, உங்களுக்கு புடவை கட்டதுக்கே தெரியாதே. எப்பயும் புடவை கட்டி விடணும்னா உங்க அத்தைங்க யாராவது வருவாவ, இல்லன்னா நம்ம வீட்ல எதுனா சொந்தக்காரவிய நின்னாவல்னா அவிய கட்டி விடுவாவ. உங்களுக்கு புடவை கட்டி விடுறதுக்கு உங்க அம்மா வீட்ல என்ன யாரும் வந்த மாதிரி தெரியல. நம்ம வீட்லயும் சொந்தக்காரவிய யாருமே இல்ல. புடவை எப்படி இவ்வளவு அழகாட்டு சாரி கட்டினிய? அதுவா சாரா? ஆமா, நீ உங்ககிட்ட தான் கேக்கேன். அழகா இருக்கு, உங்களுக்கு தான் புடவை கட்ட தெரியாதே, எப்ப கத்துக்கிட்டியா? அதுவா சாரா, நீங்க தான் கட்டினீங்களா? ஆமா, நான் தான் கட்டினேன். என்ன குண்டச்சி, மாமா தானே கட்டி விட்டாங்க, நீ ஆமாங்கிற? என்னம்மா, மாமா தானே கட்டி விட்டாங்க? அது சரி. அண்ணி, அண்ணனா கட்டி விட்டதே. இவளுக்கு புடவை கட்டதுக்கும் தெரியாது, இவளுக்கு அம்மா வீட்டுல உள்ளவையெல்லாம் யாரும் வரையல. அது பிறகு இவ எப்படி கட்டியிருப்பா? அதுவும் இவ்வளவு அழகா கட்டியிருக்கா. ஒருவேளை இவன் சொல்லிய மாதிரி இவன் தான் கட்டி விட்டுருப்பானோ? என்ன குண்டச்சி, மாமா தானே கட்டி விட்டாங்க. அர்ஜுன், அண்ணி, இந்த புடவைல சூப்பரா இருக்கீங்க. சாரா, நான் தான் கட்டினேன், அவரு விளையாடுறாரு. போய் போய் போய், ஏண்டி நான் தானே கட்டி விட்டாங்க. ஏன் அர்ஜுன் இப்படி மானத்தை வாங்குறீங்க? ஏண்டி ஒரு ஆர்டிஸ்ட்னா நான் தானே கட்டி விட்டாங்க. இங்க பாருங்க அர்ஜுன், நீங்க திட்டத்துல கூட நான் வாங்கிட்டு அமைதியா தான் இருப்பேன். உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இதுதான். நீங்க அடிச்சாலும் வாங்கிட்டு அமைதியா தான் இருப்பேன், திட்டினாலும் வாங்கிட்டு அமைதியா தான் இருப்பேன். உங்ககிட்ட எல்லாமே பிடிக்கும், ஆனா இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எது உண்மை சொல்றதா? அதாவது நீ போய் சொல்லுவ, அது பொய்ன்னு சொல்லி நான் உண்மை சொல்றது உனக்கு பிடிக்காது. உங்களுக்கு புரியலையா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு? இப்போ உங்க சித்தி உங்களுக்கு வெறுப்பேத்தணும், அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுல இருக்கீங்க எல்லாரும் கூடி நிக்கலாம். நடு ஹால்ல என்ன விட்டுட்டு இப்படிதான் காட்சி பொருளா பார்க்க வைப்பியலாம்? ஏன் நான் கட்டி விட்டேன்னு சொன்னது ஒரு குத்தமா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீங்க? அந்த கோம்ப வசீலா ஜெசிகா வந்தாலும் இப்படிதான் பண்ணுவியா? அவளை கடுப்பேத்தனன்னு சொல்லிக்கிட்டு அங்க ஒரு நாடகம், இவியலை கடுப்பேத்தனன்னு சொல்லிக்கிட்டு இங்க ஒரு நாடகம்.
என்னை பக்கத்துல உங்களுக்கு எப்படி தெரியுது? விடே, இது என்ன புதுசா? எப்பவும் பண்ணியே தானே. திருப்பியும் சொல்றேங்க, எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் இதுதான். தேவையில்லாம எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திய மாதிரி பேசியது. புருஷன் சாரி கட்டி உடையது ஒரு அசிங்கமா? அது என்னமோ தெரியலடி, இந்த தகரத்தையும் ஜெசிகாவையும் கடுப்பேத்தும் போது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் நீங்க பண்ணியது எனக்கு மானம் போற மாதிரி இருக்கு. எப்போ நீங்க பேசத்துல எக்ஸ்ட்ராவா அடிச்சு விடுவியா? இப்ப உள்ள நடந்த விஷயத்த அப்படியே இங்க வந்து சொல்லிட்டு நிக்கிறியா? ச்சே, சரி விடு. இதுக்கு நீங்க எனக்கு புடவை கட்டி விடாமலே இருந்திருக்கலாம். எல்லாரும் பார்க்க மாதிரி அசிங்கப்படுத்தியது. நான் வெளியே நிக்கேன், வாங்க. சாரா, நான் வெளியே நிக்கிறேன், வாங்க. அது பிறகு புடவை நான் தான் கட்டினேன். யாரு கட்டினா என்ன? சூப்பரா இருக்கீங்க. சரி, சாரி. இனிமே இப்படி பண்ண மாட்டேன், போதுமா? என்னவோ பண்ணுங்க அர்ஜுன். ஆனா நான் வந்த நாளையில இருந்து உங்ககிட்ட வெறுக்கிய ஒரு விஷயம் இதுதான். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி கேட்டா மட்டும் திருந்தவா போறியா? உங்க 2 பேருக்குள்ளாடி என்னமோ பேசிக்கிட்டே இருக்குதியா? ஒன்னும் இல்ல, வா போலாம். அண்ணி, திருப்பியும் சொல்லன்னு தப்பா எடுத்துக்கிட்டாருங்க. சூப்பரா இருக்கீங்க. ம். பாட்டிமா வரலையா? அவியலுக்கு கால் வலிக்குதான். நம்மள போ சொல்லிட்டாவ, நம்ம கிளம்பலாம். ம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கோவப்படியா? கழுவி கழுவி ஊத்தினாலும் அவளை நியாயப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ண மாட்டா. புடவை கட்டி விட்டது நான் தான் சொன்னதுல இவளுக்கு என்ன ஆயிட்டான்? பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. நான் என் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நீங்க ஃப்ரெண்ட்ல போங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்துருவேன். எது தனித்தனியாவா? எப்படியும் என்னமோ 2 வாரத்துக்குள்ள தனித்தனியா பிரிஞ்சு போறதுக்கு தானே போறோம். ஏய் பவி, தனித்தனியா போனா என்னடி நினைப்பாவ? ஊர் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கதான் தெரியும். 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி வீட்டுல உள்ளதையே ஒன்னா இருக்க வச்சிருக்காவன்னு தெரியும். புதுசா யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் புரிய வைக்கணும்னு இல்ல. பாக்கி எல்லாருக்கும் நம்மளை பத்தி தெரியும். போலாம். ஏய் பவி, என்னடி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? கோயிலுக்கு போச்சுல கூட பைக்ல ஒன்னா தானே போனோம். அப்ப மட்டும் பைக்ல வந்தா எல்லாம். ஒரு தடவை வந்தேன்னு சொல்லிட்டு எப்பவும் வரதுக்கு ஆசைப்பட முடியுமா? ஏன்னா லைஃப் லாங் என்ன கூட ஒன்னாவா வர போறியா? அர்ஜுனோட ஃப்ரெண்டு தான் ஸ்மிருதி. உனக்கு அவியல தெரியாது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தானே போறோம். அப்ப தனித்தனியா போனா நல்லாவா இருக்கும்? கார்த்திக், முத எனக்கு உங்க கூட வரதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசி அழகா நீங்க நினைச்சதை நடத்திட்டியா? ஏய் பவி, சத்தியமா சொல்றேன், அந்த புடவை நான் உனக்காண்டி எடுத்ததுதான். பிறகு எதுக்கு காலமையில இருந்து நீங்க அஸ்வதியை தேடணும்? அது மட்டும் இல்லாம போன வருஷம் நீங்க சொல்லி இருக்கியா எல்லாம் கரெக்டா நடந்திருக்கு. இதுல நான் முட்டாளா? பவி, அவன் பைத்தியக்காரன். அவன் சும்மா கடுப்பேத்ததுக்கு பேசி விட்டான். கோயிலுக்கு போனதா அவனுக்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். புடவை உனக்காண்டி எடுத்தேன், அதே அவனுக்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அவன் ஒரு அரக்கு இருக்கேன், அதை நீ நம்புற? நான் ஆபீஸ்ல பாத்துட்டேன் கார்த்திக். நீங்க அந்த பொண்ணுக்கு புடவை எடுத்து வச்சதோ இல்லனா அது அவளுக்குனே கொடுக்கிறதுக்கு இருந்ததோ, ஏன் நீங்க அவளை வெளியே கூட்டிட்டு போனா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். என் கோவம் எவ்வளவு ஒருத்திக்கு நீ எடுத்து வச்சுட்டு அதை எனக்குன்னு சொல்லி தரச்சுல எனக்கு கோவம் வராதா? ஏய் பவிமா, நிஜமா நிறுத்துங்க. இப்ப என்ன, உங்க கூடால வரணும் அவ்வளவுதானே? எதுவா இருந்தாலும் வந்து பேசிக்கலாம். பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி ஒரு புடவையை நான் எடுத்துட்டேன். ஒன்னில் நாளைக்கு அவளுக்கிட்ட நீங்களே கொண்டு கொடுத்துருங்க. அப்படி இல்லனா இதுதான் கார்த்திக் உனக்காண்டி எடுத்து வச்ச புடவை, நான் கொண்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும். மொபலா, தேவையில்லாம அவளுக்கிட்ட கொண்டு கொடுத்து ஏதாவது புது பிரச்சனை உருவாக்கி வச்சேன்னு வச்சுக்கான். பல்லெல்லாம் கலண்டு விழுந்தாலும் விழுந்துடா பாத்துக்கான். உனக்காண்டி எடுத்ததான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ எனக்கிட்ட சண்டை போட கோவப்பட, அது வேற. உண்மை என்னன்னு ஒழுங்கா உனக்கு புரியாம நாளைக்கு அந்த பொண்ணுகிட்ட புடவையை கொண்டு கொடுத்தேன்னு வச்சுக்கான். ஏற்கனவே நம்ம 2 பேரும் டிவோர்ஸ்ல இருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும். இதுல இது வேற மாதிரி பிரச்சனையில போய் முடியும். தேவையில்லாத கிறுக்கு வேலையை பார்த்து வச்சேன்னு வச்சுக்கான். அது பிறகு பவி எனக்கிட்ட நிஜமாவே வாங்கி கட்டிட்டு போவேன். அரவிந்த் விஷயத்திலேயாவது ரொம்ப பயந்து போய் இருந்தா கொஞ்சம் அமைதியா போனேன். இதுல அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தேன்னு வச்சுக்கான். புரிஞ்சிருக்கான்னு நினைக்கேன். வா. இவர் பண்ணியதெல்லாம் நியாயம். அவளுக்காண்டி தானே எடுத்து வச்சிருக்காரு. அவளுக்கு கொடுத்தா எனக்கு என்ன பிரச்சனையா? எனக்கிட்ட மாட்டணும்னா நான் கோவப்படுவேன்னு நினைச்சாரு. நீங்க யாருக்கு வேணாலும் புடவை எடுத்து கொடுங்க, எவ்வளவு வேணாலும் வெளியே கூட்டிட்டு போங்க, எனக்கு இந்த கவலை இல்ல. எவ்வளவுக்கும் எடுத்து வச்ச புடவை எனக்கு நீ ஏமாத்தி தந்தது இவருக்கு தப்பா படையல. இப்ப வர போறியா இல்லையா? வரேன். அம்மா அப்பாவையும் நல்லா நடிச்சு ஏமாத்திட்டியலா? எனக்கிட்ட இருந்து வாங்கி கட்டிட்டு போகலதான் இருக்கு. வா. நாளைக்கு நான் எடுத்து வச்சிருக்க புடவைய நீங்க எடுத்து வச்சதா அவளுக்கு கொடுக்க தான் போறேன். புரிஞ்சுதா? நீ ஃப்ரீயா விட, நான் பாத்துக்கிறேன். அப்பே சொல்லிட்டே உனட்டா 2 பேரையும் பைக்ல ஒண்ணா அனுப்பியா நம்ம. சரி, நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிங்களா? டேய் போலாம். என்னடா 3 பேரும் திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறியா? என்னமோ சீரியஸா பேசிக்கிட்டு நின்னியா? நாங்க வந்த உடனே அப்படியே அமைதி ஆயிட்டியா? ஐயோ அண்ணா, ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் நீ எதுக்குடா அந்த மாதிரி முழிக்கிய? என்ன அவன் முழியே அப்படிதான், உனக்கு தெரியாததா? என்னமோ ஆளும் சரியில்லை, முழியும் சரியில்லை. ஆமா, பைக் எதுக்குடா எடுத்து வெளியே விட்டுருக்க? பைக்ல போறதுக்கு தான். கார்ல 5 பேரு தாராளமா போலாம். பைக்கை உள்ள வச்சுட்டு வாங்க. இல்லனே, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு கார் ஓட்டத்துக்கு ஆசையா இருக்கு. சரிடா, நீயே ட்ரை பண்ணு. பைக் எடுத்து உள்ள வச்சுட்டு வா. இதோ வைக்கிறேன். உங்க 2 பேருக்கு என்ன உள்ள ஏறுங்க. துளசி, உனக்கு ஃப்ரண்ட்ல உட்காரனா நீ ஃப்ரண்ட்லயே உட்காந்துக்கா. சரிண்ணே. டேய், பைக்கை உள்ள வச்சுட்டு வான்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு கார் ஓட்டணும் போல இருக்கு. நீ என்ன லூசா? அதான் நீயே ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டாருல. பைக்கை உள்ள கொண்டு வச்சுட்டு கார் ஸ்டார்ட் பண்ணு. அண்ணே, என்னடா நெளியுற? என்ன வண்டிக்குள்ள 5 பேர் இருந்து வண்டி ஓட்டத்துக்கு எனக்கு பிடிக்கல. மொத்தம் 3 பேர் இருந்து வண்டி ஓட்டத்துக்கு ஆசையா இருக்கு.
என்னது 3 பேரா? கவினு அவ 2 பேரையும் பைக்ல அனுப்பிய வழியை பாருன்னு சொன்னா ஆசை நிறைவேற்றிக்கிட்டு இருக்க. ஆமாண்ணே, என்னையும் சேர்த்து என்னமா 2 பேரு மொத்தம் 3 பேர் மட்டும் இருந்து கார்ல போனேன்னு ஆசையா இருக்கு. போமா? பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஒன்னே தாண்டி போமான்னு கேட்டேன். கவினு நீ என்ன லூசா? 5 பேர் இருக்கான், இது என்ன ஆசை உனக்கு? அதான் நீ 3 பேர் மட்டும் இருந்து வண்டி ஓட்டணும்னு ஆசையா இருக்கு. தனியா கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்டியானா சரி, அதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்ப நான் வரலைன்னா கூட நீங்க 4 பேர் இருப்பியா? அவளுக்கு ஓப்பனா பேசினாலே புரியாது. துளசி இருக்கா, சாரா இருக்கா, 5 பேர் போலாம்ல. உன் ஆசையே அறிவு கெட்டத்தனமா இருக்கு. அண்ணே நீ நல்ல அண்ணிலா ப்ளீஸ். எனக்கு 3 பேர் மட்டும் வச்சு வண்டி ஓட்டணும்னு ஆசையா இருக்கு. அது சரி, இந்த ஆசை உனக்கு மட்டும் வந்த ஆசையா இல்லனா உன்ன பக்கத்துலயே ஒருத்தி பல்ல கட்டிட்டு நிக்காளே? அன்னை கவினுக்கு வந்த ஆசைதான். தெரியுது. நம்ம பைக்ல போலாம், அவங்க 3 பேரும் கார்ல வரட்டும். ஏன் ஒரே இடத்துக்கு போறோம், ஒன்னா போனாதானே ஜாலியா இருக்கான். அவன் இப்படிதான் நல்லா அழிஞ்சு நிப்பான். அவன் மட்டும் இல்ல, 3 பேரும் ஒன்னாதான் நிக்காவ. அவங்க 3 பேரும் கார்லயே வரட்டும், நம்ம பைக்ல போவோம். எதுக்கு பைக்ல போனோம், அவ எதுக்கு கார்ல வராவ? ஃபங்க்ஷன் எங்க நடக்குதுன்னு தெரியும் தானே? ஸ்மிருதி அக்காவோட ஹஸ்பண்ட் வீடு எனக்கு தெரியும். வீட்டுல வச்சு தானே வந்துருவேன். வீட்டுல இல்லடா, மண்டபத்துல வச்சு. நாங்க ஃப்ரெண்ட்ல போறோம், நீ பைக்கை ஃபாலோ பண்ணி வா. சரிண்ணே, கொஞ்சம் கம்மியாவே பல்ல காட்டு, கார் எடு. இல்லனே நீ ஃப்ரெண்ட்ல போனா தானே ஃபாலோ பண்ணி வர முடியும். காரை மூவ் பண்ணியானா தான் பைக் எடுக்க முடியும். என்னத்துக்கு அவிய 3 பேரும் கார்ல போறாவ, நம்ம என்னத்துக்கு பைக்ல போனோம்? ஏர்னியா போலாமா? ஏறிட்டேன். ஆனா ஒரு டவுட். இப்ப என்னடி? அவிய 3 பேரும் ஏன் கார்ல போறாவ, நம்ம 2 பேரும் ஏன் பைக்ல போனோம்? 5 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போறோம். ஏ லூசு, நம்ம 2 பேரும் பைக்ல போனேன்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கான். பிளான் போட்டது வரைக்கும் சரி, அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அவன் சொன்ன காரணத்தை கண்டியா அவனுக்கு 3 பேர் மட்டும் இருந்துதான் வண்டி ஓட்டணுமா. ஓ, நீ ஒரு பேக்குன்னு அவனுக்கு புரியல. என்னமா வரலையா? இப்ப வந்துருவாவன் தோணுது. டேய் சுஜித், ஆமா எல்லாரும் வந்துட்டாவன். பிள்ளைய தூக்கிட்டு நீங்க 2 பேரும் எங்க நிக்கிறியா? கேக் வெட்டத்துக்கு நேரம் ஆகுதுல. அதான் அர்ஜுன் எல்லாம் என்னமோ காணல, அதான். ஓ, என்னமோ வரலையா? தோ ஜெசிகா வந்துட்டான். சீ, இவள பார்த்தாலே கோவமா வருது. ஏமா அவன் என்ன பண்ணா உங்கள? என்னன்னே தெரியல, ஆனா அவளை பார்த்தாலே கோவம் வருது. ஸ்மிருதி போன் பண்ணி பாறான், எங்க வராவன்னு கேளு. அத்தை கிளம்பிய நேரம் இவருக்கு போன் பண்ணிருக்கான் போல. ஒருவேளை டிராபிக்ல மாட்டிருப்பாவெல்லாம் இருக்கும். இதோ வந்துட்டாவன். அதான் வந்துட்டாவேலாம். 2 பேரும் வாங்க, முத கேக்க வெட்டிடலாம். சரி அத்தை. அர்ஜுன் எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க. இப்பதான் உன் பொண்டாட்டிய முதல்ல பாக்கேன். எப்படிமா, நல்லா இருக்குதியா? ஆமாம்மா நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? தியா அவங்க என்னோட அத்தை. இவரே என்னோட வீட்டுக்காரரு. உனக்கு யாரையும் தெரியாது கண்டியா? வந்தவொடனே புரிஞ்சுதுக்கா. ஆனா அவங்கள உங்க அம்மான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத்தை தான், ஆனா அம்மா மாதிரி. என்ன ஹீரோ, இன்னமும் வேற யாராவது வரணுமா? உங்களுக்காண்டி தான் வெயிட்டிங். வந்துட்டு எல்லாம் இனிமே கட் பண்ணிடலாம். இந்நேரத்துக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருந்தனா எங்க குழந்தைக்கு நாங்க பிறந்த நாள் கொண்டாடி இருப்போம். ஆக மொத்தம் 4 வருஷத்துக்கு செல்லும் போல படிக்கணும்னு ஐடியா இல்ல. பிரதர், இங்க யாருக்கு என்னென்ன தேவையோ அது கிடைக்காது. யாருக்கு எது தேவைப்படலையோ அததான் இந்த கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. இப்ப எனக்கு எப்படா வாழ்க்கையில ஒரு பொண்ணு வருவான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ பாவம், ஆசைப்பட்டாதான் மிச்சம். மோட்டிவேட் பண்ணியதுக்கு கூட பொண்ணு இல்லாம போயிட்டு. எனக்கு ஒரு அழகான பிள்ளை மோட்டிவேட் பண்ணியதுக்கு வேணும்னு ஆசைப்படியேன். ஆனா ஆண்டவன் கண்ணிலே காட்ட மாட்டேங்கான். யாருக்கிட்ட தெரியும், பொண்ணு இருக்க முன்னாடி நீ பாத்துருக்கலாம். உனக்குன்னு வரப்போறவ உன்னை சுத்தி கூட இருக்கலாம். அது பார்த்த உடனே எனக்கு தோணும் இவதான் அப்படின்னு. அப்படி யாரும் என்னமோ தோணையில. ஆசைப்படி எனக்கு கண்ணுல ஒரு பொண்ணு சிக்க மாட்டேங்குது. ஆனா வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாவ. உன் கொழுப்புக்கு தாண்டா அர்ஜுனுக்கிட்ட இருந்து அப்பப்ப வாங்கி கேட்டிய. ஏ ரூபன், இவன் கூட டச்ல இருக்காளா? ரூபன், இத்தனை வருஷம் உன கூட டச்ல இல்ல, எப்படி கண்டுபிடிச்சு வந்த? ஐயோ ஸ்மிருதி அக்கா, யார் இவன்? குடிச்சிட்டு உள்ள வந்திருக்க மாதிரி தெரியுது. வெளியே கட் அவுட்ல உங்க போட்டோயை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பாத்தியா, நாங்க ஃபைனல் இயர் படிக்கச்சுல, நீ 4th இயர். அது பிறகு உன் கூட கான்டாக்டே இல்லாம இருந்தோம். போட்டோ பார்த்துதான் வந்தியா? ஆமாக்கா, போட்டோ பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நீங்க காதலிச்சது அர்ஜுன் அண்ணனா? ரூபன், அந்த எண்ட்ல நிக்காங்க எல்லாம், அது அர்ஜுனோட ஒய்ஃப். ஓ, அப்பனா இவரு? ஏன் பார்த்தா உனக்கு தெரியலையோ? இல்லனே, காலேஜ்ல எல்லாருக்குமே தெரியும் ஸ்மிருதி அக்கா உங்களை தான் காதலிச்சாவ. உங்க பிறத்தாலேயே 5 வருஷம் சுத்தி இருக்காவ. அது பிறகு உங்களை அவிய காதலிச்சிட்டு இருக்க மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். இப்ப என்னடானா ஸ்மிருதி அக்கா வேற ஒருத்தர் கூட நிக்காவ, நீங்க வேற ஒரு பொண்ணு கூட நிக்குதியா? அப்பனா உங்க காதல்? ஹலோ, அவதான் நான் யாருன்னு சொல்லிட்டா, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லியாச்சு. அது பிறகு என்ன உனக்கு? ஐயோ அண்ணே, நான் இங்க பிரச்சனை பண்ணதுக்காண்டி வரையல. ஆனா எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ஸ்மிருதி அக்கா கட்டினா அர்ஜுன் அண்ணனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒத்த கால அப்ப நடந்தாவ. இப்ப என்னடானா இன்னொருத்தருக்கு கூட கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்திருக்கு. குழந்தைக்கு பிறந்த நாள் போல. ரூபன், நீங்க இருந்து பேசாம போவியா கொஞ்சம்? ஏக்கா, எனக்கு புரியவே இல்ல. எப்படி நீங்க பிரிஞ்சியா? ஒரு பக்கத்துல நீங்க முன்ன காதலிச்சவரு, இன்னொரு பக்கத்துல உங்க வீட்டுக்காரரு. இத பாக்கச்சுல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏடா, அவதான் சொல்லியா இல்ல,
ஸ்மிருதிக்கு என் பிள்ளைக்கு கூட கல்யாணம் ஆயிட்டு குழந்தையும் இருக்கு, உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? அது பிறகு அவனுக்கு வேற கல்யாணம் ஆயாச்சு. திருப்பி திருப்பி அதையே பேசிக்கிட்டு நிக்க. உன்னைய மர்மாவை கூப்பிட்டாளா? ஐயோ நீங்க கொஞ்ச நேரம் சும்மா நில்லுங்க ஆண்டி. ஏக்கா உங்க காதல் உண்மையான காதல்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு பக்கம் இப்போ உள்ள வீட்டுக்காரரு, இன்னொரு பக்கம் எக்ஸ் காதலன், அது பிறகு அர்ஜுன் அண்ணனுக்கு ஒய்ஃப் ஆயுது. என்னக்கா உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் பழைய காதலி. ரூபன், என்னைய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். பிரச்சனை பண்ணாம ஒழுங்கு மரியாதையே போயிரு. என்ன நான் இங்க பிரச்சனை பண்ணதுக்காண்டி வரையல. நீங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணுவியா நாங்க எல்லாம் நினைச்சோம். எனக்கா நீங்க கூட நடுவுல உங்க ஹஸ்பண்ட விட்டுட்டு ஒரு பக்கம் நீங்க நிக்குதியா, ஒரு பக்கம் அவருக்கு பழைய காதலி விட்டுருக்குதியா. இதெல்லாம் பாக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாவா இருக்கு? ரூபன், ஹலோ. நீங்க யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா என் புருஷன் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சா போதும். ரூபன், கிளம்புறியா இங்க இருந்து? இப்ப உங்க 2 பேரையும் பாக்கச்சல எனக்கே கேவலமா இருக்கு. அதுவும் அர்ஜுனனா உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. எங்க வந்து யார பத்தி தப்பா பேசிய? எங்க உள்ளவன் வை? அர்ஜுனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? யார் நீ மொத? இல்லக்கா அவ 2 பேரும் முந்தி காதலிச்சாவ. அர்ஜுன் எந்த பொண்ணையாவது காதலிச்சதை நீ பாத்துருக்கியா? ஸ்மிருதி அக்காக்கு அர்ஜுனை பிடிச்ச கதை எல்லாருக்கும் தெரிஞ்சாதான். நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, குழந்தைக்கு பிறந்த நாள் வேற. வெளிய கட் அவுட்லயே பாத்துருப்பேலாம். உனக்கு தெரிஞ்சாலும் சரி, வேற கல்யாணம் ஆயிட்டு போல. அதை இப்படியே ஒட்டுமொத்த கூட்டத்திலே வந்து உடைப்பேன். அது பிறகு அர்ஜுனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அவரை பத்தி யாராவது தப்பா பேசினியா நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஸ்மிருதிக்கா, அதான் நேரம் ஆகுதுல, குழந்தைக்கு பிறந்த நாள் வேற. இங்க பாரு, இப்ப நீ வெளியே போவேலன்னு வச்சுக்கா, போலீஸுக்கு போன் பண்ண வேண்டியதா இருக்கான். அக்கா, நீங்க கேக் கட் பண்ணுங்க. குடிச்சுக்கிட்டு வந்திருக்கான். சீ, டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியல. இப்ப நீ வெளியே போறியா இல்லனா போலீஸுக்கு போன் பண்ணட்டா? இல்ல போயிரேன். அக்கா, நீங்க கேக் கட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜெசிகா. இவங்க கூடால படிச்சு வந்தான். வெளியே பேனர்ல உங்க போட்டோயை பாத்திருப்பான். குடிச்சிட்டு வேற வந்திருக்க மாதிரி தெரியுது. உங்களையும் சுஜித் அண்ணனே ஒன்னா பாத்துட்டான். அது பிறகு அர்ஜுனையும் தியாவையும் ஒன்னா பார்த்ததான் அவனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கான்னு நினைக்கேன். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்துல இப்படிதான் வந்து பேசணுமா? இவனெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்க வேண்டியதுதான். நீங்க கட் பண்ணுங்கக்கா. ஹலோ ஹீரோ, என்னப்பா கேக்க கட் பண்ணுங்க. ஊர் பேசியதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். யாரோ வியானனே அனுப்பி விட்ட மாதிரியே தோணுது. பாத்துக்கலாம், நீங்க கேக்க கட் பண்ணுங்க. நல்ல நாள் அதுவுமா என்னத்துக்கு மூட ஸ்பாயில் பண்ணிட்டு. இவ இருக்க இடத்துல பிரச்சனை வருதா இல்ல பிரச்சனை வர இடத்துல இவ இருக்காளா? எனக்கு என்னமோ இவ இருக்கிறதுனாலதான் எவனோ ஒருத்தன் உள்ள வந்திருக்கான்னு தோணுது. ஆக மொத்தம் இவ இருக்க இடமே பிரச்சனை தான். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சாதானே, தெரியாதது அன்னைக்கு மட்டும்தான். ஆமா, ஸ்மிருதி அக்காவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஸ்மிருதி அக்கா வீட்டுக்காரருக்கு தெரியும். அது பிறகு சுஜித் அண்ணாவோட அம்மாக்கு தெரியும். தெரியாதது அன்னைக்கு மட்டும்தான். அன்னைக்குதான் ஒரு வேளை ஷாக்கிங்கா இருக்கேன் இப்ப. ஆனா அன்னை மனசுல அப்படி எந்த ஆசையும் இல்ல. இதை அவைய புரிஞ்சுக்கிட்ட போறாவளான்னு தெரியலையே. ஒருவேளை அன்னைக்கு தெரியப்படுத்தானு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு ஆள் அனுப்பி இருக்கலாமோ? ஒருவேளை நிஜமாவே வெளியே பேனர் பார்த்துட்டு கவன அவன் நடந்து போச்சுலே ஸ்மெல் வந்து குடிச்சிட்டு தான் வந்திருக்கான். போத தலைக்காரி கூட என்னென்னமோ வளரிக்கிட்டு போயிருக்கலாம். இவன் எனக்கு சம்பந்தமே இல்லாம உள்ள போய் அட்டெண்டன்ஸ போடணும். கவின, அட ஜெசிகா, உனக்கு 100 வருஷம் பாரு. உன்னைய பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு நிக்கான். நீ பெருமையா பேசுனது எனக்கு கேட்டது. அது எப்படி ஜெசிகா, நீ இருக்க இடமே அப்படி கலக்குது. ஆமா, பிரச்சனை இருக்க இடத்துல நீ இருக்குதியா இல்லனா நீ இருக்க இடத்துல பிரச்சனை இருக்கா? எனக்கு தேவைதான். அந்த பையன் ஸ்மிருதி அக்கா கிட்டயும் அர்ஜுன் கிட்டயும் அப்படி கேள்வி கேட்டான்ல, அதை எதிர்த்து கேட்டதுக்கு எனக்கு தேவைதான். இவளு கூட எல்லாம் பேச முடியுமா? அர்ஜுன் எங்கடா? பவி வா. இப்ப என்னத்துக்கு என்ன பார்த்தோன்னு 3 பேரும் கிளம்பியாவ? இல்ல உனக்கு மட்டும் கேள்வி கேட்கணும்னு தோணி இருக்கு கண்டியா? ஏன் நான் திருப்பி கேட்கப்படாதா? அர்ஜுனுக்கு ஒண்ணுனா நான் கண்டிப்பா கேட்பேன். சுஜித்தானா நிக்காவ, அண்ணன் நிக்குது, ஸ்மிருதி அக்காவோட மாமியார் நிக்காவ, சொந்தக்காரங்க எல்லாம் நிக்காவ. உனக்கு மட்டும் கோவம் கொந்தளிச்சுக்கிட்டு வந்திருக்கு கண்டியா? அர்ஜுனை யாராவது தப்பா பேசினா எனக்கு கோவம் வரும். ஓ சரி சரி, வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னாலும் குத்தம், அர்ஜுனுக்காண்டி பேச போனாலும் குத்தம். ஏ ஹீரோ, என்னமோ டென்ஷனாவே நிக்குதியா? அர்ஜுன் எங்க போயிட்டாரு? டென்ஷன் இல்ல ப்ரோ. கார்த்திக், பவி வா. சாரி, உங்க 2 பேரும் இப்பதான் பாக்கேன், கவனிக்காம விட்டுட்டேன். பரவாயில்ல. வாடா, என்ன உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்திட்டியா? பேசாம நின்று. தியா சாரி. எதுக்குக்கா? இல்ல இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. லூசு, விடு. சாரி தியா, என்னாலதான். நீ ஒன்னும் தப்பா இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்க? இருந்தாலும் எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்குதியா, உங்களுக்கு சேர்த்த ஒரு கெட்ட பேர் வர மாதிரி ஆயிடுச்சு. மன்னிச்சிரு தங்கச்சிமா. ஐயோ அண்ணே, இதுல என்ன இருக்க? எதுக்கு மாறி மாறி என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன்? இல்லம்மா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிட கூடாதே. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒருவேளை நிலன் மூலமா உனக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். இல்லனா எனக்கு எதுவும் தெரியாது தியா, சத்தியமா சொல்றேன். அர்ஜுன் அப்படியெல்லாம் எந்த இடத்துல எனக்கு கூட பழகுனதே இல்ல. அக்கா விடுங்க. விடுன்னு சொல்றேன்ல. இல்லடா, என்னால உன் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கண்டியா. ஐயோ, நான் இதை பெருசா எடுக்கவே இல்ல.
என் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் தியா, அர்ஜுனுக்கு என் மேல அப்படி ஒரு எண்ணம் இது வரைக்கும் இருந்ததே இல்ல. ரூபன் சொன்னது மாதிரி வீட்ல என்ன கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்றது வரைக்கும் என் மனசுல இருந்தது உண்மைதான். அது பிறகு நான் அர்ஜுன் கிட்ட கேட்டேன். எனக்கு யார் மேலேயும் காதல் வராதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான். ஏன் ஜெசிகாக்கு அவன் வாக்கு கொடுத்தது கூட அது பிறகுதான். ஐயோ அக்கா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு அர்ஜுனை பத்தி நல்லாவே தெரியும். ஒருவேளை அவர் அப்படி யாரையாவது காதலிச்சிருந்தா கூட நான் தப்பா எடுத்துக்க போறதா இல்ல. எனக்கு என்னன்னா அண்ணா, நீங்க உங்க அம்மா எல்லாரும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்லயும் ஸ்மிருதி அக்கா காண்டி நிக்கிதே கண்டியலா. இதுவே அர்ஜுனுக்கு சித்தினா என்னமா 4 பேருக்கு கூட வச்சு பேசுவாவ. அதுவும் அத்தம்மா, இது ஏன் அத்தை? உங்களுக்கு கோவமே வரலையாண்ணா? அட ஆமா, எனக்கு உங்களை யாருன்னு தெரியாதுதான், இருந்தாலும் எனக்கே அந்த சந்தேகம் வருது. நானும் கல்யாணத்துக்கு முந்தி ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கேன். கட்டினா அவளதான் கட்டுவேன்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்னேன். இவன் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் மறுத்துட்டான். எப்படி அர்ஜுன் ஸ்மிருதியை மறுத்தாரோ அதே மாதிரிதான். எங்க வீட்டுல என்னடானா நீ காதலிச்ச பொண்ணுக்கு ஒன்னையும் பிடிக்கல, ஸ்மிருதி வீட்டுல என்னடானா அர்ஜுனுக்கு ஒன்னையும் பிடிக்கல, ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு தான் ஆசைப்படியாரு. ஏசாம வீட்டுல நாங்க பாக்கிய பொண்ணையும் வீட்டுல நாங்க பாக்கிய பையனையுமே கல்யாணம் பண்ணிக்கிடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணாவ. அரேஞ்ச் மேரேஜ் தான். ஏய் போய் தானே, லவ் மேரேஜ்ல தான் இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான். அட சாமி சத்தியம், அரேஞ்ச் மேரேஜ் தான். இவளுக்கு பூ வைக்கிறது வரைக்கும் இவ மூஞ்சி நான் பார்த்ததே இல்ல. போன் நம்பர் கொடுத்து எங்க 2 பேரையும் பேச வச்சாவ. பேசச்சிலேயே எனக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்குன்னு அவ சொல்லிட்டா. நானும் என் கதையை சொல்லிட்டேன். ஆனா ஒண்ணுமா சத்தியமா சொல்றேன், ஒரு வேளை நான் காதலிச்ச பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் ஆயிருதுன்னு வச்சுக்கான், இந்நேரம் டிவோர்ஸ் ஆயிருக்கான். அதே மாதிரி இவ காதலிச்சவரை மட்டும் ஓகே சொல்லியிருந்தான்னு வச்சுக்கான், அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கான். ஏன்னு அப்படி சொல்லுதியா? ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஏன் கூடால இவரை தவிர வேற யாராலையும் குப்பை கொட்ட முடியாது. ஏன் கூடால இவளை தவிர வேற யாராலையும் குப்பை கொட்ட முடியாது. இதை நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அது பிறகுதான் குழந்தை. கார்த்திக், ஆ? லவ் மேரேஜ் மட்டும் சந்தோஷத்தை தராது, வீட்டுல பார்த்து வைக்கிற கல்யாணம் கூட சந்தோஷத்தை தரும். 2 பேரும் லேட்டா புரிஞ்சுப்பீங்க. இப்பவ நான் காதலிச்ச பொண்ணு கூடால நான் கான்டாக்ட்ல தான் இருக்கேன். ஆனா என்னைய விட அவ கூடால அதிகமா பேசியது ஸ்மிருதி தான். சேம் அர்ஜுனு கூடால ஸ்மிருதியை விட நான் தான் அதிகமா பேசுவேன். அர்ஜுனுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஸ்மிருதி வேலை பார்க்கியா சரிதான், ஆனா அர்ஜுனு கூடால போன்லயா இருக்கட்டும் நேர்லயா இருக்கட்டும் நிறைய பேசியது நான் தான். நமக்கு பிடிச்சவங்க கிடைச்சாதான் சந்தோஷமா இருப்போம்னு இல்ல, காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சந்தோஷம் கிடைக்கும்னு இல்ல. நமக்கு எது கிடைச்சிருக்கோ அதுதான் சந்தோஷமே. கிடைச்சதை வச்சுக்கிட்டு கிடைக்காததை நினைச்சோன்னு வச்சுக்கான், சந்தோஷமே சுக்கு நூறா போயிடும். நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கலனா ஐயோ கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு புலம்பியதை விட்டுட்டு கிடைச்சவங்க கூட கையை பிடிச்சுக்கிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா மனுஷன் போட்ட கணக்கு இங்க நடக்காது, கடவுள் என்ன கணக்கு போட்டிருக்காரோ அதுதான் நடக்கும். அதை மாத்தி அமைக்கிறதுக்கு எந்த மனுஷனாலையும் முடியாது. கார்த்திக், இப்ப நான் பேசியது உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமே புரியும். இழந்ததுக்கு பிறகு உங்களுக்கு புரிஞ்சதுன்னு வச்சுக்கிடுங்க, வேஸ்ட். இழக்கிறதுக்கு முன்னமே புரிஞ்சதுன்னா நல்லதுன்னு நினைக்கிறோம். ஓகே ப்ரோ, அப்பனா நாங்க கிளம்புறோம். டேய் பவி, சாப்பிட்டீங்களா 2 பேரும்? ஆமாக்கா சாப்பிட்டோம். டேய் நாங்க முன்ன கிளம்புறோம். சரிடா, இப்ப நாங்களும் கிளம்பிடுவோம். ஓகே ப்ரோ. ஸ்மிருதி வரோம். சரி கார்த்திக். வரோம்க்கா. சரிம்மா. தியா வரேன்டி. ஏ தியா. போயிட்டு வா பவி. ஓ அங்க நிக்காரா? அண்ணே கிளம்புவோமா? தியா. சொல்லு ஜெசிகா. என்னால திருப்பி கேட்கறதுக்க முடியல, ஏன்னா எங்க வீட்டு ஃபங்க்ஷன், சொந்தக்காரவியெல்லாம் வேற நின்னாவ. கரெக்டான நேரத்துக்கு அவனுக்கு ஒண்ணு கொடுத்து அவனை அனுப்புனேன். இருக்கட்டும்க்கா, அர்ஜுனை யாராவது தப்பா பேசினா என்னால பாத்துக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. சாப்பிட்டா எல்லாம்? ஆமாக்கா சாப்பிட்டேன். தியா, நீங்கெல்லாம் கார்ல வந்தியலோ? ஆமா ஜெசிகா. இல்ல நானும் அர்ஜுனும் பைக்ல வந்தோம், அவையெல்லாம் கார்ல வந்தாவ. ஓ சரி சரி. ஸ்மிருதி அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுதியலாம். என்னம்மா சொல்லு. ஆட்டோ ஏதாவது வர சொல்ல முடியுமா? ஆட்டோவா? ஆமா, வர நேரம் பஸ்ல தான் வந்தேன், இப்ப நல்லா இருட்டிடுச்சுலாம், 8 மணிக்கு மேல ஆகுதே. ஜெசிகா. என்னதியா? நானும் இவரும் பைக்ல தான் வந்தோம், நீ கார்ல வரியா? இல்ல இல்லதியா, அர்ஜுன் வீட்டுக்குள்ள தானே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. ராத்திரி நேரம் நீ ஒத்தையில இனிமே பஸ்ல போனியன்னா ஹாஸ்டலுக்கு போய் சேரதுக்கு நல்லா லேட் ஆயிரும். கவின் வீட்லயே கொண்டு விட்டுருவான். தேங்க்ஸ் தியா, நான் கூட பயந்துட்டே தான் வந்தேன், இந்த ராத்திரி நேரத்துல எப்படி ஆட்டோவை நம்பி போறது அப்படின்னு. அர்ஜுன் சொல்லு. எனக்கு கொஞ்சம் பொட்டிக்ல விட்டுறீங்களா? மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? 8 மணி கழிஞ்சாச்சு. இல்ல அர்ஜுன், ஸ்டாக் நிறைய வந்திருக்கு, கவுண்ட் பண்ணி பில்லெல்லாம் செக் பண்ணாதான் க்ளோஸ் பண்ண முடியும். அதெல்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம், 8 மணி கழியுது. இல்ல அர்ஜுன், எல்லாத்துக்கும் டேக் போட்டு அதுக்கப்புறம் ரேக் அரேஞ்ச் பண்ணணும். நாளைக்கு வேற ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் வராவ, இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணாதான் நாளைக்கு சேல்ஸ் பண்ண முடியும். அரையும் குறையுமா இருந்துன்னு வச்சுக்கிடுங்க, நைட்டு ஃபுல்லா தூக்கமும் வராது, டென்ஷனா இருக்கும். இப்பதான் கொஞ்சம் முன்னாடி அந்த அக்கா ஃபோன் பண்ணாவ. நான் வர இன்னைக்கு பொட்டிக்ல இருந்து 3:30 கிளம்பிட்டேன். ஒரு 2 hours வேலை தான், எப்பயாவது ஒருக்கா தான் இந்த மாதிரி மாட்டோம். நீங்க பொட்டிக்ல விட்டுருங்களேன். சரி ஸ்மிருதி, அப்பனா நாங்களும் கிளம்புறோம். சரி அர்ஜுன். ஓகே ஹீரோ, வரோம். சரி அர்ஜுன்.
தியாக்கு மட்டும்தான் உண்மையெல்லாம் தெரியாது, அத்தைக்கு கூட தெரியும் எல்லாம். இதனால அவன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. விட அந்த பொண்ணை ஏற்கனவே நிலனை காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போய் இதெல்லாம் யாராவது தப்பா எடுத்துப்பாவலாம். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாலும் கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு பையனுக்கு மேலேயாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். காதல வெளியே சொல்லலைனாலும் கண்டிப்பா மனசளவுலயாவது இந்த பையன் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த பையனை மாதிரி ஒருத்தன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு கண்டிப்பா தோணும். இந்த காலத்துல போய் இதெல்லாம் தப்பா எடுத்துப்பாவலாம். நீ ஃப்ரீயா விடு. ம். சிறப்பான வேலையெல்லாம் பாத்துட்டேலாம், இறங்கு. சிறப்பான வேலையா? இல்ல ஒண்ணும் இல்ல, இறங்கு. கொஞ்சம் தள்ளி நில்லு, பைக்கு திருப்பிடுறேன். இந்த நேரத்துல யாரும் ரொம்ப வரப்போறது இல்ல, எல்லாம் பைக் இதுல வைக்கவா? இல்ல அர்ஜுன், 2 hours உங்ககிட்ட சொன்னேன். எப்படியும் 11 மணியெல்லாம் தாண்டிலாம் நினைக்கேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஏண்டி 8 மணி தாண்டியாச்சு, பக்கத்துல இருக்க கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காவ, விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லியே. உள்ள வேலை பாக்கி அக்கா ஒரு அக்கா இருக்காவ. வேற வேற அந்த அக்கா துணைக்கு போதாதான். வேற யாரும் உள்ள இருக்கான்னு கேட்டேன். பிரவீன் இருக்கான். அவ எப்ப கிளம்புவாவ? டேக்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த அக்கா அவிய ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுவாவ. அது பிறகுதான் அண்ணன் வந்து கூட்டிட்டு போவாரு. நீங்க போங்க அர்ஜுன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். சரி, முடிஞ்சதை போன் பண்ணு. ஒருவேளை எனக்கு லைன் கிடைக்கலனா கவினுக்கோ சாராக்கோ போன் பண்ணிரு. உன் அம்மா வீட்டுல இருக்க மாதிரி லோன்னு ஒத்தையில நடந்து வந்துடாத. ம். சரி, கிளம்புறேன். அர்ஜுன் அர்ஜுன் ஒரு நிமிஷம். ஏய், என்னடி பண்ற? ஒரு நிமிஷம் இருங்கங்க. சரிதான். இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. ம், பிடிங்க அர்ஜுன். மொத்தத்தையும் கழுத்தி தந்தாச்சு. அப்பனா இந்த இடம் ராத்திரி நேரத்துல சேஃப் இல்லைன்னு தானே அர்த்தம்? ஐயோ, கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. இந்த புடவையே எனக்கு நச நசன்னு இருக்கு. இதுல இந்த ஜுவல் வேற. வீட்டுல கொண்டு வைங்க, கிளம்புறதுக்கு முந்தி நான் ஃபோன் பண்ணியேன். சரி, ஏதாவதுன்னா கூப்பிடு.